தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. யோசேப்பு தூரத்துல வரும்போதே இவங்க அவனை கொலை செய்யணும் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னும் வெறுப்பு அதிகமாயிட்டே தான் இருக்கு. அவனை பார்க்க அவன் கிட்ட வந்த உடனே என்ன பண்றாங்க, அவன் போட்டுருந்த அந்த பலவர்ணமான அங்கியை கழற்றி அவனை தூக்கி குழியில போட்டுட்டாங்க. இப்போ அவங்க பாருங்க, அந்த பலவர்ணமான அங்கி அவங்க கண்ணை உறுத்திட்டே இருக்கு. ஏன்னா அது அவனுடைய தகப்பன் அவனுக்கு ஸ்பெஷலா செய்து கொடுத்த ஒரு அங்கி. அதை அவன் போட்டுட்டு வரதை பார்த்து இவங்களுக்கு பொறாமை இன்னும் அதிகமா வருது. அவனை அந்த அங்கியை கழட்டிட்டு அவனை தூக்கி குழியில போட்டுடுறாங்க. அவனை போட்டது மட்டும் இல்ல, இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு பக்கம் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கான். என்னடா நம்ம தம்பியாச்சே, நம்ம கூட பிறந்தவனாச்சே, நமக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு இரக்கமே இல்லாத சந்ததியா இருக்கிறாங்க. அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட எதுவுமே கேட்காம அவ்வளோ ஈஸியா அவனை தூக்கி குழியில போட்டாங்க. அந்த குழி தண்ணீர் இல்லாத குழி தான். ஆனாலும் குழியில தூக்கி போட்டாங்களே, அவன் அவ்வளோ கத்துறான் கதறான். ஆனாலும் என்ன பண்ணல, அவன் சகோதரர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்கல. அவங்க பாட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கு உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத சிலர் உங்களை அப்படிதான் படுகொழியில தள்ளலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் படுகொழியில கூட தள்ளி இருக்கலாம். அதாவது உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய விதத்துல, உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யக்கூடிய விதத்துல, உங்களுக்கு வேதனை தரக்கூடிய விதத்துல பல காரியங்களை செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட கொடுமையான நஷ்டத்திலும் தோல்வியிலும் வேதனையிலும் மனம் சோர்ந்து போய் நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்களானால், அழுது கொண்டிருப்பீர்களானால், உங்கள் துக்கத்தை பார்த்து உங்கள் சத்ரு என்ன பண்றான், ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா உங்களை குழியில தள்ளிட்டாங்க இல்லையா, அதனால அவனுக்கு சந்தோஷம். யோசேப்பு குழியில விழுந்ததுனால அவனுக்கு அது துக்கம். அவன் மன வேதனையில கலங்கி கொண்டு இருக்கிறான், அதுல இருந்து தூக்கி விட சொல்லி. ஆனா அவனுடைய சகோதரர்களுக்கு அது இன்பமா இருக்குது. அவனுடைய கதறல் அது இன்பமா இருக்கிறது. அவனுடைய அழுகை அவர்களுக்கு இன்பமா இருக்கிறது. அவனுடைய வேதனை அவர்களுக்கு இன்பமா இருக்கிறது. பாருங்க, உங்களுடைய வேதனை, உங்களுடைய வருத்தம், உங்களுடைய சோர்வு உங்களுடைய சத்துருக்களுக்கு இன்பமா இருக்கிறது. நீங்க சந்தோஷப்பட்டா அவன் உங்களை பகைப்பான். நீங்கள் வருத்தப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கும் போது, நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது அவன் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இயேசு இப்படியா சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் அழுது புலம்பும் போது இந்த உலகம் அதை பார்த்து சந்தோஷப்படும். ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுவார். அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து யாராலையும் எடுத்து போட முடியாது. நீங்க படுகொழியில விழுந்துட்டீங்க, இனிமே உங்களால மேலேயே வர முடியாது அப்படின்னு சொல்லி உங்க சத்ரு ரொம்பவே சந்தோஷத்துல இருப்பான். ஆனா உங்களை அழைத்த தேவன் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார். அந்த குழியிலேயே இருது அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட மாட்டார். அவர் உங்கள் கையை பிடித்து மேலே தூக்கி விடுவார். எந்த வளர்ச்சியை பார்த்து சத்ரு பொறாமை கொண்டு உங்களை குழியில தள்ளினானோ அந்த வளர்ச்சியை காட்டிலும் இன்னும் பல மடங்கு உங்களை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. உங்களை குழியில தள்ளுறது சத்ருவா இருப்பான். உங்களை உயர்த்துவது, அந்த குழியில இருந்து தூக்கி எடுத்து உயர்த்துவது தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவரை நம்பி அவர் இந்த வழியில போகும்போது பல பிரச்சனைகள் நமக்கு வரும். ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர் அவர்.